வணக்கம். இது என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 141வது பாடல். காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார் மாலை காலை ஆட்சி வந்த மாயம் என்ன செப்பிடீர். காலை மாலை அற்று நீர் கருத்தினில் ஒடுங்கினான் காலை மாலை ஆகி நின்ற காலனில்லை இல்லையே. காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார். காலையிலையும் மாலையிலையும் எப்பவுமே அவர் கலந்தே நிற்கிறார். மாலை காலை ஆட்சி வந்த மாயம் என்ன செப்பிடீர். ஏன் அது அந்த மாதிரி சிவந்திருக்குது? அந்த மாதிரி மாயம் என்ன? காலை மாலை அற்று நீர் கருத்தினில் ஒடுக்கினால் காலை மாலை ஆகின்ற காலன் இல்லை இல்லை. மனிதனுக்கு கான்சியஸ் பகல் ஒரு மாதிரியாகவும் இரவில் ஒரு மாதிரியாகவும் சராசரியாக இருக்கும். ஒரு யோகிக்கு அப்படி இல்லை, எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியும். அந்த மாதிரி ஆயிட்டோம்னா காலன் ஒன்று இல்லை அப்படின்றார். காலன் அப்படின்ற யமன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் இல்லவே இல்லை, எப்போதுமே நல்லா இருக்கலாம், சாத்தியம்தான், முடியும் அப்படின்ற. ஸோ அப்போ காலை மாலை ஆகின்ற காலன் இல்லை. ஏன்னா காலை மாலை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படி கூட யோசித்துக்கலாம். பூமி சுற்றுறதுனால இரவு பகல் வருது, அவ்வளோதான். இந்த பூமி பந்துலேருந்து தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு மனுஷன் மேலே போயிட்டான், பறந்து நிற்கிறான், பூமியை விட்டுன்னா ஒன்றும் செய்யறதுக்குல, இரவு பகல் இருக்காது. பூமிக்குள்ளவே கூட அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த மாதிரி அனுபவத்தை கொண்டு வர முடியும். 8 மண்டலத்துலே 2 மண்டலம் வளைத்து இட்ட மண்டலத்துள்ளே எண்ணி 6 மண்டலம் தொட்ட மண்டலத்திலே தோன்றி 3 மண்டலம் நட்ட மண்டலத்துள்ளே நாடி ஆடி நின்றது. 8 மண்டலம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உடம்பு 8 ஜான் உடம்பு, ஆளாளுக்கு அவங்கவுங்க 8 ஜான் இருக்கும். 2 மண்டலம் வளைந்து கால் கீழே இருக்கிற 2 கால் 2 ஜானை மடித்து உட்காந்துடும். 8 மண்டலத்தில் எண்ணி 6 மண்டலம் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 6. தொட்ட மண்டலத்திலே தோன்றி 3 மண்டலம் நட்ட மண்டலத்துள்ளே நாதன் ஆடி நின்றுமே. கடைசியாக இது நட்டு இருக்குது இந்த தலை, இதில் நாதன் ஆடி நிற்கும் அப்படின்றார். ஸோ 8 மண்டலத்தில் உட்காந்து அமைதியாக உட்காந்து தன்னை தானே கவனிச்சு நிற்கும் போது, மனம் ஒருநிலைப்படும் போது நாதன் ஆடி நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது யோக அனுபவத்துக்காக சொல்கிறாரு. ஸோ உட்காந்து ஒரு மனிதன் தன்னை தானே கவனிக்க ஆரம்பித்தான்னா, தனக்குள்ளே ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பித்தான்னா இப்படி ஒரு அனுபவம் நடக்குது அப்படின்ற. நன்றி. நிறைய பேர் ஆன்லைனில் வந்துட்டீங்க. சிவவாக்கியத்தை பேசுறதுக்காக வந்துருக்கிறேன். இறைபோதை ஜிகா கணேஷ் வைகுந்தன் ராஜா அன்புகிரி, மை காட் மை டேட், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. பாருங்கள், பகிருங்க, பங்களிக்க பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 143. 4 மண்டலத்துள் நாதன் என்றது எவ்விடம். 4 மூல நாடி கண்டதங்கு உருத்திரன் 7 கண் கலந்து திசைகள் 8 முடவே 2 தான் கீழ் வீசி ஆடி நின்றது. 4 மண்டலத்துள் நாதன் என்றது எவ்விடம். 4 அப்படின்னா 8. இந்த மண்டலத்தில் நாதன் என்றது எவ்விடம். ஏற்கனவே போன பாட்டில் சொல்லிட்டாரு, திரும்ப இதில் சொல்கிறாரு. 4 மூல நாடி கண்டதங்கு உருத்திரன் 7 கண் கலந்து திசைகள் 8 மூடியே 2 தான் கலந்து வீசி ஆடி நின்றது. அந்த சத்தம் எங்கேருந்து வீசி ஆடி நின்னுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாதம் கேட்கறது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிறது, ஒரு யோக அனுபவம் நாதமாக கேட்கறது, சங்கு வச்சிருக்கிறது, இதெல்லாம் அதுக்கு தான். இதை தான் அது அப்படி சொல்கிறார். அம்மை அப்பன் உப்பு நீர் அறிந்ததே அறிகிரி. அம்மை அப்பன் உப்பு நீர் அறிந்ததே அறிகிலீர். அம்மையப்பன் உப்பு நீர் அரியன் அரணுமாய் அம்மையப்பன் உப்பு நீர் ஆதியாகி ஆனபின் அம்மையப்பன் நின்னையன்றி யாரும் இல்லை இல்லை. அம்மையப்பனாக இருக்கிறது அங்கேருந்து வருது தான் உப்பு நீர்.
அம்மையப்பனாக இருக்கிறது அங்கே தான் அரியரனும் அயனுமாக இருக்குது. அம்மையப்பன் உப்பு நீர் தான் ஆதியாகி ஆச்சு. அம்மையப்பன் நின்னை அன்றி யாரும் இல்லை. ஏன் இது அம்மையப்பன் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்கிறாரு? அம்மையப்பன் என்று யாரும் இல்லை அப்படின்னா, தாய் சிறந்த கோயில், அந்த உடலும் உயிரும் இல்லாமல் இங்கே உலகம் இல்லை. அது மாதிரி அம்மையப்பனமாக இருந்து அப்படி தான் இந்த இடம் எல்லாமே வந்துடுது அப்படின்னா பாருங்கள், பகிருங்க, பங்காளி ஆகுங்க. நன்றி. என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம். உரு தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே, கரு தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே, பொருந்தி வைத்த போதமும் பொருந்துமாறது எங்கனே, உருதுரித்து வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே. உரு தரித்துக்கு முன்னாடி, ஒரு உருவமாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த உடல் எங்கே இருந்தது? கரு தரிப்பதற்கு முன் என்ன காரணம் இருக்க முடியும்? உருவத்துக்கு முன்னாடி பொருந்தி வைத்த போதமும் பொருந்துமாறது எங்கனே. ஏதோ பேதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே போதம். குரு திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து, ஒரு குரு திருத்தி வச்சிருக்கிறாரு, அதை குறித்துணர்ந்து சொல்லுங்க. நாம் இந்த உடல் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த உடல் வரத்துக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது, எப்படி இருந்தது? கருவாவது ஒரு பொருள் அப்படின்னா அந்த கருக்கு எங்கேருந்து கர்ம வினைகள்லாம் சேர்ந்தது, பதிவானது, எது காரணமாக இருந்தது. பொருத்தி வச்சிருக்கிறாங்களே, இதுதான் எதுக்கு இது அப்படின்னு பொருத்தி வச்சிருக்க போதெல்லாம் பொருந்துமா இருந்தது. இது எப்படி இதை கூட அது எப்படி பொருந்தது? குறித்து வைத்த சொல் குறித்து. ஈசனன்றி அல்லது கடவுளன்றி அல்லது சிவனன்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மூலமாக நீயே இருக்கும்போது உன்னுடைய விருப்பம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அதையும் புரிஞ்சு வச்சுக்கின்னு ரெண்டும் புரிஞ்சு வச்சுன்னு வாழ்றதும் சரி. ஆதி உண்டு, அந்தமில்லை, அன்று 4 வேதம், ஜோதி உண்டு, சொல்லும் இல்லை, சொல்லியிருந்தது. ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி அன்று தன்னையும் யார் அறிவது அண்ணலே. ஆதி உண்டு, துவக்கம்னு உண்டு, முடிவுன்னு ஒன்று இல்லை, அந்தம் இல்லை, அன்று 4 வேதம், ஜோதி உண்டு, சொல்லும் இல்லை, சொல்லியிருந்தது. ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயு, ஆதி அன்று தன்னையும் அமர்ந்திருந்தான். அப்போது எல்லாருக்கும் ஒரு துவக்கம் உண்டு, முடிவு உண்டுன்னா முடிவும் துவக்கமும் இல்லாத ஒரு இடம், திரும்பவும் இல்லைன்ற மாதிரியான இடம், ஜோதின்னு ஒன்று சொல்கிற மாதிரியான ஒரு இடம் இல்லாமல் ஆதியான மூவரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதியான மூவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 3 ஆதியான மூவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3ம் நம்ம உடம்புல இருக்கிறத பொறுத்து தான் சிரத்துமோ வாயு பித்தம்லாம் சொல்லி வச்சுருக்கோம். உடம்புல இறங்க குறையும் போது 3 மிகுந்துச்சுன்னா குறைஞ்சிச்சானா அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பார் வள்ளுவர் பெருந்தகையும். ஸோ இதெல்லாமே இது உள்ளதானே இருக்குது. இதெல்லாம் யார் அறிவாங்க? அப்படி அறிஞ்சா அன்று தன்னையும் அறிவது அண்ணனே, அவர் தான் தன்னையும் அறிஞ்சிடுவார். ஸோ எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான கடவுள் என்னை படித்து இது கொண்டாட வச்சுருக்கேன். நான் தான் இதில் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற கடவுளை நான் சிறப்பாக வச்சுக்கிறது தான் என்னோடய வேலை. ஸோ எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்குது, எல்லாருமே அதை சுமந்து இருக்குது, எல்லாருமே அதை சரியாக வச்சுக்கணும், எல்லாருமே அதை கொண்டாட்டமாக வச்சுக்கணும். இதுதான் ஒரு குரு சொல்லுவார், இதுதான் குரு திருத்தி வித்தியாசம். பாருங்க, பகிருங்க, பங்களிங்க. நன்றி. வணக்கம். என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 147வது பாட்டு. புலால் 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 அதென்று பேதமைகள் பேசுகிறீர், புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்தது எங்கனே, புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய், புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் அத்தானே. முதல்ல புலால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்னா ஒன்று, புலால்னா கருவிகள், பல கருவிகள், கண், மூக்கு, வாய், காது, இதெல்லாம். இங்கே இந்த இடத்துல புலால் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் மாமிசம், இதெல்லாம் தேவையில்லாதது, இது உடம்பு அப்படின்ற மாதிரி. உடம்பு இல்லாதது எங்கே இருக்குதுங்க? சும்மனா பேசுங்கிறீங்களே. உடம்பு விட்டு கடவுள் எந்திரான் எங்கே வந்திருந்தார்? புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் அத்தானே. இந்த புலாலில் தான் கடவுள் எழுந்திருக்கிறார்.
ஸோ புலாலிலே முளைத்திருந்த பித்தன் புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் எல்லாம் மாறுகிறார். ஸோ புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்தது எங்கனி. புலால் 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 என்று பேதமை பேசத்த ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க. அப்படியது இல்லை. உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இருண்டுபட்டது என்னலாம். மதிரமாக விட்டபோது மாங்கி சித்த புலாலதன் சதிரமாய் வளர்ந்தது இது சைவரான மூடரே. ஒருத்தர் சைவம்னு சொல்லிக்கின ஒரு மூடர் இருக்கிறாராம். சைவம்னு ஒருத்தர் சொல்கிறவன் மூடன் அப்படின்றார். என் குரு சாடுறதுக்காக அந்த காலத்தில் இருந்த அந்த வெறுப்புக்காக பேசுகிறாரு. பட் இங்கே நடக்கிறது என்னென்னா, உதிரமான பால் ரத்தம் தான். வெள்ளையாக இருக்கிறதுனால அது ரத்தம் இல்லைன்னு சொன்னுக்கிறான். உதிரமான பால் குடித்து உக்கநீர் அதை சாப்பிட்டது வளர்ந்தேன். இதரமாக இருந்த ஒன்று இருண்டுபட்டது என்னலாம். மதிரமாக விட்டது எது மங்கி புலாதன் சதிரமாய் வளர்ந்தது எது சைவரான. இந்த வளர்ந்தது நிற்கிதே இது என்ன இது சைவர்னு சொல்லிக்கிற முட்டாள் பசங்களே அப்படின்றார். முதல்ல சைவம்னா நான் வேற கடவுள் வேற இல்லை, அதுதான் சைவம். சாப்பாட்டில் அது இல்லை. பட் அன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கிறதுனால என் குரு அதை சாடி பேசுகிறார். அப்படிலாம் இங்கே முட்டாளாக இருக்கிறீங்களே, மூடர்களாக இருக்கிறீங்களே, பாருங்கள், பகிருங்க, பங்காளி ஆகுங்க. நன்றி. இது சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 149வது பாட்டு. உண்ட கல்லை எச்சில் என்று உள்ளிருந்து போடு, கண்ட எச்சில் கையிலோ பரமனுக்கு வேறதோ, கண்ட எச்சில் கேடா கலந்த பாணி அப்பிலே, கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பில்லாத மூடரே. இந்த உண்டக்கல் அப்படின்னா, உண்டக்கல் எச்சில் என்று உள்ளிருந்து போடுகிறேன். ஒரு கல் குடிச்சிட்டா வானான்னா இல்லை கல்லை தொட்டுட்டா எச்சில்னு தூர போட்டுறீங்க. கண்ட எச்சில் கையிலோ பரமனுக்கு வருது. எச்சில் கையிலே எரியுது, வாயில் தான் இருக்குதுன்றது இல்லையே, வேறு எதனா இருக்குதா. கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணி அப்பிலே, கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பில்லாத மூடர். பூதலங்கள் யாவுமே எச்சில் நீர்னு கூட சொல்லிக்கிறாரு. எச்சில் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. சுத்தம்னு ஒன்றும் சொல்கிறது இல்லை. கழுவுற தண்ணிலேயே கிருமியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஒன்றும் சொல்லப்போனால் நம்ம எச்சில்களால் தான் உருவாக்கப்பட்டு எச்சிலாக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால் நீங்கள் பாட்டுன்னு எச்சின்னு சொன்னீங்களே, ஒரு குறிப்பு இல்லாமல் வாழ்கிறீங்களே என்றார். ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறந்து கலந்த நித்திரை ஏது கொப்பளித்ததோ எங்குமாகி நின்றதோ ஜோதி கொப்பளித்ததோ மாயம் சொல்லுடா சுவாமியே. ஓதி வைத்த நூல், ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நூலுன்னா அது எச்சில் தான். ஒரு வாய் வழியாக வந்தது, ஒரு மனசு வழியாக வந்தது. உணர்ந்த கற்ற கல்வியும் இன்னொருத்தர் யாரோ சொல்லி கொடுத்தது தான். மாது மக்கள் சுற்றமும் எல்லாமே இதெல்லாமே மறக்க வந்த நித்திரை. ஒரு நாள் நித்திரை வந்தால் எல்லாத்தையுமே மறந்துடுவோம், காணாமல் போயிடும். ஸோ எல்லாமே நித்திரை ஆகிடும். ஏது கொப்பளித்ததோ எங்குமாகின்றது, எது அது வெளிப்படுத்திச்சு அது எங்குமா எப்படின்றது. ஜோதி கொப்பளித்த மாயம் சொல்லடா சுவாமி, எப்படி இது வெளியே வந்ததுன்றத சொல்லு சுவாமியே அப்படின்னு சொல்கிறார். தன் அறிவழியாக காமிச்சினாரு. மற்றதெல்லாம் எச்சில்னு சொல்லிருக்கிறவங்களே இதெல்லாம் சொல்லுங்களேன். இது எச்சில் தீட்டு இந்த மாதிரிலாம் மனிதனை பாகுபடுத்தி பார்க்குறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பகிருங்க, பங்களியுங்க. நன்றி. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.